புதிதாக உருவாகி இருக்கிற விஜய் கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு போக முடியும் என்கிற வாய்ப்புகள் இருந்தோம், அல்லது எங்கள் அணிக்கு வாருங்கள் என்று அழைப்புகள் இருந்தோம். அதையெல்லாம் கூட நான் பொருட்படுத்தாமல் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடருவோம் என்று திரும்ப திரும்ப நான் சொல்லுவதற்கு என்ன காரணம்? இங்கேயே இருக்க வேண்டும் என்று யாராவது என்னை கட்டாயப்படுத்துகிறார்களா? இந்த அணியை விட்டு போக முடியாது என்கிற நெருக்கடி ஏதேனும் என்னை சூழ்ந்திருக்கிறதா? அப்படி எதுவும் இல்லை. நான் உள்வாங்கி இருக்கிற அம்பேத்கர் அரசியல் தான் அதற்கு காரணம். நான் புரிந்து கொண்டிருக்கிற பெரியார் கருத்தியல் தான் அதற்கு காரணம். பாட்டாளி வர்க்கத்தின் மீட்சிக்கான மார்க்சியம் தான் அதற்கு காரணம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற வலதுசாரிகள் இந்த மண்ணில் வலு பெற்றுவிடக் கூடாது. திமுகவோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இல்லையா? பிரச்சனைகள் இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் இங்கே தொடர்கிறீர்கள்? ஏன் 4 சீட்டு 5 சீட்டுக்காக அங்கே நிற்கிறீர்கள்? இப்படியெல்லாம் நம்முடைய கொள்கை பகைவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அவருடைய நோக்கம் இப்படிலாம் சொன்னா திருமாவளவனுக்கு கோபம் வரும். எதையாவது பேசி கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாரு. ஆளை வெளியே இழுத்து விட்டுட்டா போதும். அவனுக்கு அதுதான். அதிகாரத்தில் உள்ளவர்களோடு இந்த கட்சி இணைந்திருக்க கூடாது என்று அந்த கும்பல் கருதுகிறது. அதிகாரத்தில் உள்ள கூட்டணியோடு திருமாவளவர் இணைந்திருப்பதே அவர்களுக்கு வயிற்றெரிச்சல். இதனால் நமக்கு என்ன பயன் என்பது வேறு. ஆனால் முதலமைச்சரோடு அடிக்கடி சந்திக்க முடிகிறது. முதலமைச்சரிடம் இந்த எளிய மக்களின் கோரிக்கைகளை முன்வைக்க முடிகிறது. இதிலே அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நல்ல சட்டை போடுவதையே பொறுத்துக் கொள்ளாதவர்கள் இதை எப்படி பொறுத்துக் கொள்வார்கள்? கைகட்டி வாய்ப்புக்கு நின்றவர்கள் இன்றைக்கு மடிப்பு கலையாத சட்டை போட்டுக் கொண்டு முறுக்கு மீசையை வைத்துக் கொண்டு வீறுநடை போடுகிறார்கள் என்பதை எப்படி அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியும்? ஆகவே நம்மை ஆத்திரப்படுத்த பார்க்கிறார்கள். உணர்ச்சியை சீண்டி பார்க்கிறார்கள். அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கிறவன் அல்ல திருமாவளவன். நாங்கள் கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். 6, 8வது நாளோ 8, 10வது நாளோ நாளைக்கு திருமாவளவன் முதலமைச்சராகிவிடப் போவதில்லை. என்ன எடப்பாடி கிட்ட போனா எத்தனை சீட்டு கொடுத்துருவார்? அவங்க சொல்றபடி வாதப்படி பார்ப்போம். அந்த சீட்டுகளில் அத்தனையிலும் 100% வெற்றி பெற்றுவிட முடியுமா? ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அவர் என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரா? 2.5 மாசம் நீங்க முதலமைச்சர், 2.5 மாசம் நான் முதலமைச்சர் அப்படின்னு பகிர்ந்தளிக்க தயாரா இருப்பாரா? ஆசை மூட்டு வெளியே வா, உனக்கு நான் 10, 15, 20 தரேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதனுடைய நோக்கம் திமுக கூட்டணி பலமாக இருக்கக்கூடாது. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது பிஜேபியின் செயல் திட்டங்களில் ஒன்று. ஏன்னா அவன் எல்லா மாநிலங்களிலும் விளையாண்டு பார்த்துட்டான். தமிழ்நாட்டில் விளையாட முடியல. கர்நாடகாவில் அவனால ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. மகாராஷ்டிராவுக்குள்ள புகுந்து அங்கேயும் குழப்பி ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. பீகாருக்குள்ள நுழைஞ்சு நிதிஷ்குமாரோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நுழைய முடிந்தது. ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கு தவிர வேறு யாரும் முதலமைச்சராக வரவே முடியாது என்கிற நிலையை மாற்றி அங்கேயும் குழப்பத்தை உருவாக்க முடிந்தது. மேற்கு வங்கத்திலும் அவர்களால் வாலாட்ட முடிந்தது. ஆனால் அவர்களால் வாலாட்ட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். குழப்ப முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். திமுக, அதிமுக என்கிற 2 திராவிட கட்சிகள்
பெரியார் அரசியலை பேசுகிற கட்சிகள் வலுவாக இருக்கின்றன. அவர்களுக்கு பக்கத்துணையாக இந்த அரசியல் கட்சிகளும் விசிக போன்ற கட்சிகளும் இருக்கிறார்கள். இவர்களுக்குள் ஊடுருவி அந்த வாக்காளர்களை தம் பக்கம் சேர்த்து பலவீனப்படுத்தி இங்கேயும் காவி கொடியை பறக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காகத்தான் பெரியாரை இன்றைக்கு சாடுகிறார்கள். பெரியார் என்ன செய்து விட்டார், சாதித்து விட்டார். சில பேர் அவர்களுக்கு துணையாக இன்றைக்கு இயக்கம் கட்டி பெரியாரை விமர்சிக்கிறார்கள். நன்றி மறந்த நிலையில் பெரியாரை விமர்சிக்கிற இயக்கங்கள் இங்கே பல உருவாகி இருக்கின்றன. RSS காரனும் தமிழ் தேசியம் பேசுகிற போலிகளும் ஒரே குரலை எழுப்புகிறார்கள், பெரியார் இங்கே என்ன சாதித்து விட்டார் என்று. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த காலத்தில் ஒற்றை நம்பிக்கைக்குரிய நண்பராக இருந்தவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தலித் இயக்க தலைவர்கள் கூட யாரும் அவரை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இந்த தலித் இயக்க தலைவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் காங்கிரஸில் இருந்தார்கள். மரகதம் சந்திரசேகர் காங்கிரஸிலே இருந்தார், இளைய பெருமாள் காங்கிரஸிலே இருந்தார், கக்கன் காங்கிரஸிலே இருந்தார். அப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். தென்காசி அருணாச்சலம் காங்கிரஸிலே இருந்தார். குடியரசுக் கட்சி தலைவர்கள் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அன்றைக்கு அம்பேத்கரை அடையாளம் கண்டு MC ராஜா அவர்கள் கூட அன்றைக்கு அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை, விமர்சித்த காலம் அது. அந்த காலத்தில் தேசிய அளவில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று உருவாகி இருக்கிற உண்மை தலைவர், புரட்சி தலைவர் அம்பேத்கர் தான் என்று அடையாளம் கண்டவர் தந்தை பெரியார். மியான்மருக்கு வாங்கன்னு கூப்பிட்டார் அம்பேத்கர் பெரியாரை. அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பர்மாவுக்கு அன்றைக்கு போனவர். அங்க பௌத்த மாநாடு நடந்த போது, வாங்க நாம 2 பேரும் சேர்ந்து பௌத்தத்துல சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த அளவுக்கு நட்பு. ஏன் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே மதமா? அதனாலயா? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே மொழியா? அதனால் தானா? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே சாதியா? எந்த அடிப்படையில் அவர்கள் நட்பு உருவானது? இந்த சனாதன தர்மத்தை அழித்தொழிக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற சாதி, மேல் சாதி கீழ் சாதி என்கிற நிலைப்பாட்டை தகர்க்க வேண்டும். இந்த கேட்டினை அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் 2 பேருடைய நோக்கம். அம்பேத்கர் பேசியதைத்தான் பெரியார் பேசினார், பெரியார் பேசியதைத்தான் அம்பேத்கர் பேசினார். அந்த 2 தலைவர்களும் எப்படி சமமாக முடியும் என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அவதூறு, ஆபத்தான அரசியல். இவர்கள் யாருக்கு சேவை செய்கிறார்கள்? தோழர்களே, பெரியாரை சிதைப்பது என்பது திமுக உள்ளிட்ட கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு இங்கே அவர்கள் வலுப்பெறுவதற்காகத்தான். சரி, திமுகவை பலவீனப்படுத்தினால் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன நட்டம் என்ற கேள்வி எழலாம். அது திமுகவை பலவீனப்படுத்துவதாக மட்டும் முடியாது. பெரியார் அரசியலுக்கே வேட்டு வைக்கிறார்கள். நாம் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல். நாம் பேசுகிற அரசியலுக்கே வைக்கிற வேட்டு. ஆகவேதான் சங் பரிவார்கள் இங்கே வளரக்கூடாது, வலு பெற்றுவிடக் கூடாது, RSSக்கு துணை போகக்கூடிய சாதிய மதவாத சக்திகள் வளரக்கூடாது என்று நாம் சொல்லுவோம்.